நெல்லை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஞான திரவியம் தனது ஆதரவாளர்களுடன் கிராமம் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொட்டல், படப்பக்குறிச்சி, கோட்டூர், திம்மராஜபுரம், கக்கநகர், சமாதானபுரம், மார்க்கெட் ஆகிய இடங்களில் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை சந்தித்து உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்தார். திருச்செந்தூர் அருகே கீழநாலு மூலைக்கிணறு கிராமத்தில் தூத்துக்குடி மக்களவை திமுக வேட்பாளர் கனிமொழி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். திருச்செந்தூர் தொகுதியின் திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனும் உடன் இருந்தார். அப்போது அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்கள் ஊருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எதுவும் செய்யவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். தென்சென்னை தொகுதியின் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் விருகம்பாக்கம், சாலிகிராமம் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவருக்கு மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. தலைவர் கலைஞரின் தாரக மந்திரம் திருச்சி மாவட்டம் மூத்துக்குளி, வேம்பனூர், வெள்ளப்பிச்சம்பட்டி ஆகிய ஊர்களில் கரூர் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் தம்பிதுரை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கை சின்னத்திற்கு ஓட்டு போட்டால் கை கழுவ கூட தண்ணீர் கிடைக்காது என்றார். கட்சிக்குத்தான் ஓட்டே தவிர தம்பிதுரைக்காக அல்ல என்றும் அவர் கூறினார். தேர்தல் கட்சிக்காக தான் ஓட்ட தவிர தம்பிதுரைக்கோ இல்ல பொன்னிசாமிக்கோ இல்ல கிருஷ்ணகோபால் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது. ரெட்டலைன்னா ஓட்டு. அதிமுக அது எம்ஜிஆர் உருவாக்குனது. இந்த கட்சி ஆட்சியில் இருக்கணும். இதுதான் நமக்கு நன்மை செய்யும். மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் வெற்றி பெற்று பதவி ஏற்பவர்களின் பணி சரியில்லை என்று குற்றச்சாட்டு வைத்தால் அவரிடம் ராஜினாமா கடிதம் பெறப்படும் என்றும் அது மக்கள் பார்வைக்கும் அனுப்பப்படும் என்றும் கமல்ஹாசன் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அன்பில் பொய்யாமொழி மற்றும் ஆரணி தொகுதி வேட்பாளர் ஷாஜியை ஆதரித்து கமல்ஹாசன் பிரச்சாரம் மேற்கொண்ட போது இவ்வாறு கூறினார். எங்கள் கட்சியில் ஒரு முக்கியமான உறுதிமொழி இருக்கிறது. அது என்னவென்றால், எங்களுக்கு ஓட்டு போட்டு பதவிக்கு ஒருவரை கொண்டு வந்து அவருடைய பணி சரியில்லை என்ற குற்றச்சாட்டை நீங்கள் முன்வைத்தால் நாங்கள் அதை விசாரித்து உடனே அவர் ராஜினாமா கடிதத்தை உங்களுக்கு எங்கள் ஆபீஸில் இருந்து அனுப்பி வைப்போம். திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரான திருநாவுக்கரசர் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்துவிட்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரி சோதனை நடத்தப்பட்டது கண்டனத்திற்கு உரியது என தெரிவித்தார். துணிவிருந்தால் தமிழக அமைச்சர்கள் வீட்டில் சோதனை நடத்தட்டும், பார்க்கலாம் என்றும் அவர் சவால் விடுத்தார். அதிமுக மந்திரிகள் வீட்டில் போய் பார்க்க சொல்லுங்க. யார் வீட்டிலாவது எதிர்கட்சி வீட்டில் மட்டும் தான் போய் ரைட் பண்ணணுமா? வரிசையா எல்லா மந்திரி, எல்லா எம்பி இருக்கிற எம்எல்ஏ எல்லார் வீட்லையும் பண்ண சொல்லுங்க, பார்ப்போம். திமுக தலைவர் ஸ்டாலினின் உழைப்போடு ஒப்பிடுகையில் அவரது கால் தூசிக்கு கூட தாம் சமம் கிடையாது என்றும், எனவே என்னை புகழ்வதாக எண்ணி முகம் சுளிக்கும் வகையில் பேசிவிட வேண்டாம் என்றும் திமுகவினரை நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அடுத்த சூளகிரியில் நடைபெற்ற கட்சி பிரமுகர் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று பேசிய அவர் இவ்வாறு கூறினார். சகோதரர் முருகன் அவர்கள் பேசும்போது சொன்னாரு, தலைவர் 8 அடி பாய்ஞ்சா நான் 14 அடி பாயிறேன் அப்படின்னு. அது தவிர தலைவருடைய உழைப்புக்கு கால் தூசிக்கு கூட நான் சமம் கிடையாது. இப்பொழுதுதான் நான் என்னுடைய முதல் அடியவே எடுத்து வச்சிருக்கேன். பாராட்டணும் அப்படின்னு நினைச்சு முகசுதிக்காக அப்படி பேச வேணாம். தாமரை சின்னத்திற்கு வாக்களித்தால் மக்களுக்கு சேவை செய்ய தாம் வருவேன் என்றும், மற்றவர்களுக்கு வாக்களித்தால் அவர்கள் திரும்பி பார்க்காமல் விஹாரிக்கு செல்வார்கள் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரான தமிழிசை சவுந்தரராஜன் திருச்செந்தூர் அருகே உள்ள பழைய காயல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருந்த போது இவ்வாறு பேசினார். தாமரைக்கு ஓட்டு போட்ட மட்டும்தான் என்ன மாதிரி உள்ளவங்க உங்களுக்கு சேவை செய்ய முடியும். மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டா திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. திரும்பி பார்க்க மாட்டாங்க, திகாருக்கு போயிடுவாங்க. தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சோழிங்கநல்லூர், கந்தஞ்சாவடி பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார். ஜெயவர்தன் MBBS MD அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவு